ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? வீடியோவே போட வேணான்னு இருந்தேங்க. சரி, கம்பெனியில் ஜாஸ்தியாக வேலை இருக்குதுங்களா, சரி வேலையை பார்த்து பேசாமல் இருந்துக்கலான்னு இருந்தேங்க. அதனால தான் வீடியோ போடலைங்க. அப்புறம் எங்கள் வீடியோவும் போட்டுட்டு காலையில் சமைச்சிட்டு அப்புறம் பாத்திரம் அவ்வளோ பாத்திரம் இருக்குங்க, விளக்கிட்டு ரொம்ப அசதியாயிருங்க. ரொம்ப உடம்புலாம் அவ்வளோ அடிச்சு போட்ட மாதிரி வலிக்குங்க. சரி, கம்பெனி வேலையை மட்டும் பார்த்துக்கலாம், வீடியோலாம் வேண்டாம் அப்படின்னு தான் இருந்தேங்க. அதனால தாங்க வீடியோ போடலை, வேறு எதுவுமே இல்லைங்க. சரி, இன்றைக்கி நான் உங்களுக்காக மட்டும் தான் வீடியோ போடுறேங்க. சிஸ்டர் எங்கள் வீடியோவே போடலன்னு எல்லாம் கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க. உங்கள் கமெண்ட் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேங்க. உங்களுக்காக மட்டும் தான் இன்றைக்கி நான் வீடியோ போடுறேங்க. சரி, நம்ம வீடியோ போட்டுருவோம் அப்படின்னு இன்றைக்கி போடுறேங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கம்பெனி லீவு தாங்க. சரி, இன்றைக்கி மதியம் தான் சாப்பாடே செய்வோங்க. மட்டன் ஒரு 1/4 கிலோ எடுத்துன்னு இருக்கேங்க. அது கூட உருளைக்கிழங்கு போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு கறியெலாம் வாங்கிட்டு வந்துட்டேங்க. சரி, சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. உருளைக்கிழங்கு போட்டால் மட்டன் குழம்புக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாங்க. 3 ஸ்பூன் எண்ணெய், தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, சோம்பு, சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம், தக்காளி ஒரு 1/4 கிலோ, தாளிக்கு கருவேப்பிலை, மல்லித்தலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், உப்புத்தூள், தேங்காய் வந்து சோம்பு போட்டு அரைச்சி 2 சில்லு தேங்காய் சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேங்க. 1/4 கிலோ மட்டன், 2 உருளைக்கிழங்கு, இவ்வளோதாங்க குழம்புக்கு தேவையான பொருள். கழுவி வச்சு மட்டன் போட்டுக்கலாங்க. வேகிறதுக்கு அளவாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கலாங்க. போட்டு நீ மட்டன் வந்து ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சிடலாங்க. அரிசி கழுவி போட்டுடலாம். அப்படியே நான் ஒரு பாட்டு பாடிடுறேங்க. தொடரி படத்தில் இந்த பாடம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. வந்துடுச்சு தேடி திருப்பி தந்துடுச்சு இது போல ஒரு நாளே வரவே கூட விட்டிருக்காத என்னை விட்டு நீயும் எட்ட செல்ல நினைக்காத போன உசுறு வந்துடுச்சு தேடி திருப்பி தந்துடுச்சு. விசில் வந்துச்சு, எடுத்து வச்சிடலாங்க. சட்டி காஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. சோம்பு, தாளிக்கு பட்டை, கிராம்பெலாம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. செவக்க வதக்கி விட்ருங்க. நல்லா செவந்துருச்சு. தக்காளி போட்டு வதக்கிடலாங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருந்தாங்க. தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறாங்க. குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. வச்ச மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா எல்லாமே போட்டுக்கலாங்க. நல்லா ஒரு கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ மட்டன் வேக வச்சதை அப்படியே எடுத்து ஊற்றிக்கலாங்க. குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாங்க. குழம்பு நல்லா கொதிஞ்சிட்டு இருக்குது. தேங்காய் அரைச்சதை எடுத்து ஊற்றிக்கலாங்க. இன்னும் ஒரு கிளறி விட்டுருவோங்க. குழம்பு நல்லா கொதியட்டும், மூடி வச்சிடலாங்க. குழம்பு நல்லா கொதிஞ்சிருச்சுங்க. உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு பார்ப்போம். உருளைக்கிழங்கு நல்லாவே வெந்துருச்சு. குழம்பு நல்லா கொதிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேங்க. அடுப்பை ஆஃப் பண்ணியும் பாருங்கள் எப்படி சட்டியில் குழம்பு கொதிச்சிட்டு இருக்குது. நல்லா இருக்குல்லடா. இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே, அதனால் எங்கள் அப்பாவுக்கு இன்றைக்கி ஸ்பெஷலாக சாப்பாடு செஞ்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வரேங்க. எங்கள் அப்பாவுக்கு தான் சாப்பாடு கட்டிகிட்டு இருக்கேன். சுட சோறு போட்டுக்கலாம். நம்ம வச்ச மட்டன் குழம்பு ஊற்றிடலாங்க. நம்ம அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் நம்ம நல்லபடியாக அவங்கள பார்த்துக்கணுங்க. நீங்களும் உங்கள் அம்மா அப்பா நல்லபடியாக பார்த்துக்கோங்க. இதான் எங்கள் வீட்டு சமையல். வாங்க சாப்பிட்லாம்.